ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கவுந்தப்படிங்க. சரண்யா வர்சன் இருக்காங்களே, அவங்க வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட வீடு கேட்டிருந்தாங்க. நேற்று நான் பேசினேன் அவங்கக்கிட்ட. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குங்க. 5000 அட்வான்ஸ் தான், ஒரு 2000 வருங்க வாடகை. அவங்க வந்து இப்போ கால் பண்ணி பேசினேன். அவங்க அன்றைக்கி வந்து பார்க்குறேன்னாங்க, இந்த நாளைக்கு வந்து பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ அவங்க ஹஸ்பண்டோடு இருக்கிற மாதிரி இருந்தால் சரி, அந்த இடம் அவங்க மாமியார் வீடு பக்கத்தில் சரியில்லைன்னா கூட இங்கே வந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே இருந்துக்கலாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக குழந்தையோடு இருந்துக்கலாம். அப்படி வீடு பார்த்துருக்கோம். அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க வரப்போ உங்களுக்கு நான் வந்து என்னுடைய வீடியோவில் அவங்களையுமே அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வீடியோ போட்டேன் உங்களுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா பாருங்க, ஹாய் சொல்லுவாப்பில் வருங்க. சாமி ஹாய் சொல்லு எல்லாருக்கும். அக்கா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு, நீ சொல்லு. என்ன பண்ணுறீங்கன்னு கேளு. என்ன பண்ணுறீங்கன்னு கேளு. என்ன பண்ணுறீங்க கேளு. வச்சு அடக்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரு ஹாய் சொல்லிடு எல்லாருக்கு. ஹாய், எப்படி இருக்கிறீங்கன்னு கேளு. எப்படி இருக்கிறீங்க? நார்மலாக பேச சுத்திங்க, மக்கள்கிட்ட தான் சுற்றி பேச போகிற. எப்படி இருக்கீங்க நீ சொல்லுமா. நீ சொல்லு, ஹாய் சொல்லு. ஃபுல்லான கரெக்டாக பேசுங்க. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு போர் அடிக்குது வீட்டிலேருந்து. ஏதோ ஆன்லைன் ஜாப் இருந்து எனக்கு அப்படியே சொல்லுங்கள், வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி. ஆனால் இவ்வளோ வச்சு மேய்க்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 2வது பாப்பா வச்சு அடக்கவே முடியலைங்க. எப்படித்தான் நீங்களாம் ஒரு 2 குழந்தைய பிறந்து ஒரு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குங்க. மறுபடியும் இன்னொரு குழந்தை உடனே இப்போ பிறந்துருது. ஆனால் 2ஐயும் வச்சு எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் அவங்களாம் தெய்வந்தான், சத்தியமாக சொல்கிறேங்க. ஏன்னா எனக்கு மூத்த பொண்ணு வயசு 13 ஆச்சுங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ 2 கேப் 11 வயசு. அவள் வந்து பாதி நேரம் பார்த்துக்கிறா பிள்ளைங்க. நான் தனியெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் எப்படி பார்த்துக்கிறாங்க. எங்கள் பக்கத்து வீட்லேயும் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் உண்மையாலுமே பரவாயில்லைங்க. ஒருத்தியை வச்சு என்னால் அடக்க முடியலைங்க. பாருங்க, எங்கள் பாப்பா வருங்க, பூ பொறிக்கிறேன்னு ஆடிட்டு இருக்கிற வருங்க. பாப்பா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுமா. ஹாய். சாப்பிட்டீங்களா? கிளியர்னு சொல்ல முடியுது. அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தாரணி பேசுகிறேங்க. எங்கள் யூடியூப் சேனல் பேர் சதீஷ் தாரணி. எல்லோரும் உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எங்கள் சித்தி வந்து சாம்பாருக்கு ஒரு ரெசிபி சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி இதே மாதிரி வச்சாலும் சரி, மாற்றி வச்சுருந்தாலும் சரி, இப்போ எங்கள் சித்தி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கொஞ்சம் எங்கள் சித்தி சொல்கிற மாதிரி வச்சு பாருங்களேன் ஒரு டைமு. சாம்பார் நீங்கள் வாழ்நாளே அப்படி சாப்பிட்டுக்கவே முடியாது. நான் வேணால் அந்த ரெசிபி வந்து உங்களுக்காக நான் வந்து செஞ்சு காட்டுறேன். நீங்கள் சொல்கிறத மட்டும் அந்த மாதிரி முறைப்படி வச்சு எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சித்தி சாம்பார் எப்படி வைப்ப சொல்லு, ஃபஸ்ட்லேருந்து சொல்லு. பருப்பு அடாசி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சு பருப்புக்கு ஒரு சொம்பு தண்ணி சரி ஊற்றி வச்சு 2 தக்காளி, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், உப்பு இதெல்லாம் போட்டு வேக வைக்கணும். அப்புறம் வரடி காய் அரிஞ்சு தாளிச்சுட்றோம். வெங்காயம் மிளகா போட்டு தாளிச்சுட்டு இப்போ வெச்ச போடு புளி ஊற்றுறோம். புளி ஊற்றி கொதி வந்து உப்பு சாம்பார் புளி ஓடணும். சரி, சுடுவாட உப்பு போடணும். போட்டு நல்லா வெந்த போடு பருப்பு கடைச்சி எடுத்து கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான் சாம்பார். காய் இருந்ததுன்னா சாம்பார் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் வேறு லெவலுங்க சாம்பார். இந்த மாதிரி சொல்கிறேங்க, எங்கள் சித்தி சாம்பார் வேறு லெவல். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு நாள் ரெசிபி உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும். போடுறேன் பாரு, இன்றைக்கி ஒரு லென்த் வீடியோ. நீ என்ன நடக்குது அதெல்லாம் போடணும். நாமளும் வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்.
ரம்யா பாய் சொல்லிடு. ரம்யா பாய். அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. அப்பாவுக்கு ஒரு முத்தம். போ போ, அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. அப்பா சொல்லு. இன்னொரு முத்தம் கொடு, இன்னொரு முத்தம். சித்தி சாம்பார் எப்படி வைப்ப சொல்லு, ஃபஸ்ட்லேருந்து சொல்லு. பருப்பு அலாசி போட்டு ம் தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சு பருப்புக்கு ஒரு சொம்பு தண்ணி சரி ஊற்றி வச்சு 2 தக்காளி, ம் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், உப்பு இதெல்லாம் போட்டு வேக வைக்கணும். அப்புறம் வரடி காய் அரிஞ்சு தாளிச்சு விட்டுறோம். வெங்காயம் மிளகா போட்டு தாளிச்சு விட்டு இப்போ வெச்சம்பூர் போட்டு புளி ஊற்றுறோம். புளி ஊற்றி கொதி வந்து உப்பு சாம்பார் புளி ஓடணும். சரி ஒருபாடு உப்பு போடணும். போட்டு நல்லா வெந்தம்பூர் போட்டு பருப்பு கடைச்சி எடுத்து கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான் சாம்பார். காய் ஊற்றுனா சாம்பார் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் வேறு லெவலுங்க சாம்பார். உண்மையை சொல்கிறேங்க, எங்கள் சித்தி சாம்பார் வேறு லெவல். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு நாள் ரெசிபி உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும். இங்கே அடு அடு பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய் பாய் சொல்லு. அவங்க அம்மாயி வாயில் வைக்காது. ஏம்மா முருங்கக்காய் நல்லா இருக்கா? முருங்கக்காய் நல்லா இருக்கா? இந்தாம்மா. மம் எத்தனை காசோட வந்து போய் எட்டி பார்க்க போகுது. அம்மா அப்படியே ஒரு தட்டு மட்டும் ப்ளீஸ். மாமா என்ன பாரு சாப்பிடு. இந்த அப்பளம் ரம்யா ஹாய். ஹாய். நீ தூங்குமா, நீ தூங்கு. நான் மேலே இரு. ஏறு 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 ஏறு. ஓய் பாப்பா ஹாய் சொல்லு. பாப்பா ஹாய். அடா ஹாய்.
ஏம்மா முருங்கைக்காய் நல்லா இருக்கா? முருங்கைக்காய் நல்லா இருக்கா? இந்தாம்மா. மம். எத்தனை காசோட வந்து போய் எட்டி பார்க்கும்போது அம்மா அப்படியே ஒரு தட்டு மட்டும் ப்ளீஸ். மாமா என்ன பாரு சாப்பிடு. இந்த அப்பளம் ரம்யா ஹாய். ஹாய். நீ தூங்குமா, நீ தூங்கு. போடுறேன் பாரு இன்னைக்கு ஒரு லென்த் வீடியோ. நீ என்ன நடக்குது எல்லாம் போடுறேன். நாமளும் வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும். ரம்யா பாய் சொல்லிடு. அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. அப்பாவுக்கு ஒரு முத்தம். போ அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. இன்னொரு முத்தம் கொடு. இன்னொரு முத்தம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால எந்திரிச்சு வீட்டில் விளக்கெல்லாம் போட்டுட்டு பாப்பாவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு பாப்பாவை எழுந்திரிச்சா குளித்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு செஞ்சு மத்தியானம் அப்பளம் முறிச்சிட்டேங்க. இவங்க அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவாருங்க. அதனால் அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பாவை குளிச்சு விட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்பளம் ஒன்றா எடுத்து அப்பளம்னா எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். முருங்கைக்காய் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாப்பிள்ளைங்க. அப்புறம் எங்கள் சித்தி வந்து 4 இட்லி, பக்கத்து வீடு தாங்க சித்தி, அவங்க இட்லி போட்டு கொடுத்தாங்க. அதில் அப்படியே சாம்பார் தொட்டு எங்கள் பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டிகிட்டு இருந்தாங்க. மதியானம் இப்போ தான் எந்திரிச்சாப்பிள்ளைங்க. எந்திரிச்சோடனையும் குளிக்க வச்சே தூங்க வச்சுட்டேன். அதனால் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சாப்பிள்ளைங்க. அதுக்குள்ளே நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். வீடு தொடச்சி விட்றது, சாமி கும்பிட்றது, நான் குளிக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டினேன். கரெக்டாக அவங்க அப்பா சாப்பாட்டுக்கு வந்தாருங்க. பாருங்களேன், ஓடுவாங்க. அவங்க அப்பா வண்டி சத்தம் கேட்டால் போதும், பெட்டில் உள் ரூமில் இருந்தால் கூட அப்படியே பெட்லேருந்து குதிச்சிருவாப்பிள்ளைங்க. விட்டோம்னா ஓடுவாப்பில். அப்புறம் அவங்க அப்பா வந்தோடனே கையில் மை இருக்குங்க, அதனால் எடுக்க மாட்டார். சரி, அவர் மெக்கானிக்காக இருக்காருங்க. வரப்போ கையில் மை இருக்குது, புள்ள எடுக்கலான்ட்டு போய் கை கழுவிட்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட வருவாருங்க. வந்தால் அவங்க அப்பாவை ஓடி போய் பாப்பாப்பிள்ளைங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு வச்சேன். சாம்பார், அப்பளம் பொரிச்சிருக்கேங்க. அதே ஒவ்வொரு முருங்கைக்காயை அவங்க அப்பாட்ட வாங்கி 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 எங்கள் பாப்பா நீ ஒன்றொன்னா அங்கே கேட்குறாப்புல வருங்க. ஒன்றொன்னா வாங்கி வாங்கி அவளுக்கு அந்த முருங்கைக்காய் அவ்வளோ பிடிக்கும். அவங்க அப்பானா அதை விட பிடிக்குங்க அவளுக்கு. அவங்க அப்பா ஃபோன் யாரும் எடுக்கக்கூடாது, அவங்க அப்பாவை யாரும் தொடக்கூடாது, தொட்டால் கூட தொடக்கூடாதுங்கிறாப்பிள்ளைங்க. அவங்க அப்பா ஃபோன் அவன் அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் எங்கள் சித்தி எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க அப்பா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாருங்க. பாப்பா அவங்க அப்பா கூட எப்போவுமே மதியானம் வந்தால் ஒரு 1/2 மணி நேரம் விளையாடிட்டு இருப்பாப்பிள்ளைங்க. அவங்க அப்பா ஃபோனை எடுத்துக்கிட்டு ஏதாவது பார்க்குறது, ஃபோனே கொடுக்குறது இல்லைங்க. இருந்தாலும் அடம் முடிக்கிறாப்புல, ஃபோன் வேணும் ஃபோன் வேணும் அப்படின்ட்டு. பார்த்தா கொஞ்சம் மறக்கடிச்சிருக்கோம் ஃபோனை. 1.25 வயசு தான் ஆகுதுங்க. ஆனால் அவ்வளோ ஒரு டேலண்ட் பாருங்களேன். அவங்க அப்பாவுக்கு போய் எப்படி முத்தம் கொடுப்பாப்புல வருங்க. எந்நேரம் அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் இருப்பாப்பிள்ளைங்க. என்ன அடங்கிறதே இல்லைங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.